இருந்தது. ஆனா அந்த ஒரே ஒரு மிருகத்துக்கு கூண்டுக்கு முன்பாக நிறைய மக்கள் நின்று கொண்டிருந்தாங்களாம். lot of people are just அந்த கூண்டுக்கு முன்னாடி என்னன்னாங்க, ஒரு மனுஷ குரங்கு அங்க இருந்தது. அந்த மனுஷ குரங்க பார்க்கும் போது எல்லாருக்கும் பெரிய ஒரு வேடிக்கையா இருந்தது. காரணம் என்ன, அந்த மனித குரங்கு நான் செய்யற மாதிரி எல்லாம் செஞ்சுட்டு இருந்ததான். நான் இப்படின்னு சொன்னா அதுவும் அப்படியே செய்யும், நான் இப்படின்னா அதுவும் செய்யும், நான் செய்யற மாதிரியே அதுவும் செய்யறதுனால ஒரு பெரிய திரள் கூட்ட மக்கள் அங்க நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்களாம். அதுல ஒரு சின்ன தம்பிக்கு பயங்கரமான ஒரு கோபம். என்னன்னு சொன்னா, இவன் செய்யற மாதிரி அந்த குரங்கு செஞ்சதை பார்த்த உடனே அங்க கூடியிருந்தவங்களா சிரிச்சிட்டாங்களா. So he was very hurt. அந்த குரங்கை எப்படியாவது பனிஷ் பண்ணணும்னு சொல்லி என்ன செஞ்சானா, காத்து கொண்டே இருந்தான். அந்த குரங்கை அடிக்கிறதுக்கு கையை விட்டா கையை கடிக்க வருது, குச்ச விட்டா குச்ச பிடுங்கி போட்டுருது. இவனுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. ரொம்ப நேரம் உட்கார்ந்த பிறகு திடீர்னு ஒரு யோசனை வந்தது. என்ன, குரங்குக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லி யோசிச்சான். குரங்குக்கு வேர்க்கடலைனா ரொம்ப பிடிக்கும். உடனே என்ன செஞ்சான், கொஞ்சம் வேர்க்கடலை வாங்கி அந்த கூண்டுக்கு வெளியாக காண்பித்தானா. அந்த குரங்கு என்ன செஞ்சது, தன்னுடைய சின்ன கைய அங்க இருந்த ஓட்ட வழியா கைய வெளியில விட்டு அந்த கடலை எல்லாத்தையும் வாங்கிக்கிச்சு. கடையெல்லாம் வாங்கிட்டு அந்த குரங்கு உள்ள எடுக்கும் போது அந்த சின்ன ஓட்டைக்குள்ளாக அந்த மடக்கின கை உள்ள கடலை இருக்கிற கை உள்ள வர முடியல. அந்த நேரத்தை பயன்படுத்தி என்ன செஞ்சானா, பக்கத்துல இருந்த பெரிய கட்டை எடுத்து அடி அடின்னு அடிச்சு அந்த கட்டை அந்த கை அந்த குரங்கு கையெல்லாம் ரத்தம் வழிந்து கொண்டிருந்துதான். அந்த குரங்குக்கு தெரியல, அந்த கடலையை விட்டுட்டா கையை உள்ள எடுத்துக்கலான்னு சொல்லி. மறுபடியும் சொல்றேன், அந்த குரங்குக்கு தெரியல, அந்த கடலையை விட்டுட்டா கையை வெளில எடுத்துக்கலான்னு சொல்லி. எனக்கு அருமையான திருச்சபை மக்களே, எத்தனை அவமானங்கள், எத்தனை நிந்தைகள், எவ்வளவு தோல்விகள், எவ்வளவு ஏமாற்றங்கள். ஏன் எனக்கு ஏன் எனக்கு ஏன் எனக்குன்னு சொல்லிட்டு இன்னும் ஏதோ ஒரு சில காரியங்களை பிடித்து வைத்துக் கொண்டிருக்கிறேனே. இன்னைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், அதை விட்டு விடு, leave it, அதை விட்டு விடு என்று சொல்லுகிறார். இன்னைக்கு ஆண்டவருடைய கரத்துல நம்மை ஒப்பு கொடுக்கலாம். ஆண்டவரே, நான் பிடித்து வைத்திருக்கிற ஏதோ ஒரு சில காரியங்கள் இன்னைக்கு என்னை நான் தோல்விக்கு நேராக நான் நடந்து கொண்டிருக்கிறேன், அதை விட்டு விடுகிறேன் சுவாமி, நீர் என் வாழ்க்கையில வாரும் என்று சொல்லி ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிற. கண்களை மூடி நான் ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மே மாதத்தின் முதல் நாளில் ஆவியானவர் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். ஆவியானவர் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். திடன்கொள், காரியத்தை நடப்பி, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி தேவன் நமக்கு வாக்குத்தத்தத்தை தந்திருக்கிறார். திடன்கொள், காரியத்தை நடப்பி, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி ஆவியானவர் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். எனக்கு அருமையான திருச்சபை மக்களே, இன்னைக்கு எந்த காரியத்தில் நாம் சோர்ந்து போன நிலைமையில இருக்கிறோம், எந்த காரியத்தை நான் முயற்சித்து தோல்வியுற்ற நிலைமையில, ஐயோ என்னுடைய வாழ்க்கையில இந்த தோல்வியிலிருந்து நான் மேற்கொள்ள முடியலன்னு சொல்லி ஏமாற்றத்தோடு கூட அமர்ந்திருக்கிறேனோ, இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு அந்த தோல்வியின் மத்தியில கடந்து வந்து இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில அவர் என்னுடைய பிரச்சனை அசைய பண்ணி அவர் என்னை மகிமைப்படுத்த போகிறார். இன்னைக்கு அந்த தேவனுடைய கரத்துல நம்ம ஒப்பு கொடுக்கலாமா? கொஞ்சம் நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். இன்னைக்கு ஆவியானவர் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் விரும்பாததை விட்டு விடும்படியாக, தேவன் விரும்பாததை விட்டு விடும்படியாக, அந்த தேவனே நோக்கி பார்க்கும்படியாக இன்னைக்கு தீர்மானம் செய்யலாம். ஆண்டவரே, நான் இனிமேல் ஆண்டவரே நீர் என்னோடு கூட இருப்பதனால நான் எதையும் செய்ய என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி நாம் தேவனுக்கு முன்பாக தீர்மானம் செய்யலாம். இன்னைக்கு உன்னுடைய சோர்வுகளின் மத்தியில உனக்கு ஜெயம் தரும்படியாய் தேவன் கடந்து வந்திருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவரே, என்னை ஒரு விசை கூட ஆராய்ந்து பார்க்கிறேன், என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பான்னு சொல்ல விரும்புறவங்க இன்னைக்கு யாராவது இருப்பீங்கன்னா, இன்னைக்கு தேவனுடைய பிரசன்னத்துல எல்லாரும் கண்களை மூடி இருக்கும் போது, ஆண்டவரே என்னை நான் ஒரு விசை கூட ஆராய்ந்து பார்க்கிறேன், நீர் என் வாழ்க்கையில வாங்க ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம ஒப்பு கொடுக்கலாமா? எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரே நோக்கி பார்க்கலாம். அப்படி சொல்ல விரும்புறவங்க யாராவது இருப்பீங்கன்னா உடைய வலது கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே இன்னைக்கு என் வாழ்க்கையில நீங்க வாங்க, நான் பிடித்து வைத்து
வைத்திருக்கிற நீங்க விரும்பாத காரியங்களை நான் விட்டு விடுகிறேன் சுவாமி. ஆண்டவரே, இனி அதெல்லாம் எனக்கு வேண்டாம்ப்பா. என்னோடு கூட இருக்கிற ஜீவனுள்ள தேவன் நீர் மாத்திரம் எனக்கு போதும் ஆண்டவரே. நீர் என்னோடு கூட வாரும், நீர் என்னோடு கூட இருமா ஆண்டவரே. நான் என் வாழ்க்கையில ஆண்டவரே நான் காரியங்களை நடப்பிக்க எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்ல வேற யாராவது இருக்கிறீங்களா? God bless you, God bless you, God bless you. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில நீங்க வாங்க ஆண்டவரே. நான் பிடித்திருக்கிற காரியங்களை நான் விட்டு விடுகிறேன் சுவாமி. ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு ஜெயம் தாங்க, என் சோர்வில் இருந்து எனக்கு வெற்றியை தாங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஒப்பு கொடுக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த பிதாவே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் சுவாமி. இந்த மாலை வேளையிலும் ஆவியானவர் எங்களோடு கூட பேசின உடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நேரத்திலும் அப்பா, எனக்கு நீங்க வேணும், என்னோட வாழ்க்கையில் ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்துங்கன்னு சொல்லி ஒப்பு கொடுத்திருக்கிற ஒவ்வொருவர் மேலும் கர்த்தருடைய வல்லமை இறங்குவதாக. இந்த நேரம் முதற்கொண்டு ஆண்டவரே உடைய வாழ்க்கையில கர்த்தர் காரியங்களை மாற்றி அருளுவீராக. சோர்வுகளை கர்த்தர் நீக்கி போடுவீராக. ஜெய கிறிஸ்து இவளோடு கூட வாசம் பண்ணி இவள் எல்லாவற்றிலும் வெற்றி வாழும்படியாக என் தேவன் கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லி எல்லாவற்றிலும் நம்பி முன்னேறி செல்லும்படி என பாக்கியத்தை நீர் தருவீராக ராஜா. உடைய பிள்ளைங்க எந்த காரியத்தை செய்தாலும் எங்க போனாலும் உங்க பிரசன்னம் உடைய பிள்ளைகளை ஆட்கொள்ளட்டும் சுவாமி. தேவரீர் நீர் கூட இருப்பீராக. தேவரீர் இவளோடு கூட இருந்து நிச்சயம் தருவீராக ஆண்டவரே. இவள் எல்லாவற்றிலும் வாழ்ந்திருக்க உதவி செய்யும். நீர் எங்களோடு கூட பேசினதற்காக நன்றி. தொடர்ந்து நாங்கள் உமக்கு உண்மையாக உத்தமமாய் வாழ எங்களுக்கு உதவி செய்யும் சுவாமி. இந்த நேரத்தில் எங்களுடைய போதகர்களுக்காக நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். விசேஷமாக ராஜா ஆண்டவரே, இந்த வேளையிலும் கலங்கி இருக்கிற குடும்பத்தை என் தேவன் தைரியப்படுத்துவீராக, திடப்படுத்துவீராக ராஜா. ஐயா, ஏற்ற வேளையில சுவாமி ஆண்டவரே பிளைட் கிடைக்கும், பத்திரமாய் போய் சேர்ந்த ஆண்டவரே அங்க இருக்கிறதான எல்லாவற்றிலும் உம்முடைய நாமம் மகிமைப்படத்தக்கதாக காரியங்களை நடப்பிக்கும் நீர் உதவி செய்வீராக. ஆண்டவரே, இழந்து தவிக்கிற ஒவ்வொருவரையும் என் தேவன் தைரியப்படுத்துங்க, திடப்படுத்துங்க ஆண்டவரே. நீர் பொறுப்பேற்றுக் கொள்வீராக. ஆண்டவரே, இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். நீர் எங்கள் ஜெபங்களை கேட்டதற்காக நன்றி. உடைய வருகைக்கு நாங்கள் ஆயத்தப்படவும், உடைய வருகைக்காக நாங்கள் அநேகரை ஆயத்தப்படுத்தவும் கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்வீராக. நீர் எங்களோடு கூட பேசினதற்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. இருந்தபடியே நாம் தலைகளை வணங்கி தேவ சமூகத்திலே கேட்ட செய்திக்காக நம்மை ஒப்பு கொடுத்து நம்முடைய வாழ்க்கையை அவருடைய கரங்களிலே ஒப்பு கொடுப்போம். தேவன் நம்மை நடத்த வல்லவராக இருக்கிறார். புதிய காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில செய்ய விரும்புகிறார். வினோதமாக விசித்திரமாக உன்னை படைத்திருக்கிறார். தன்னுடைய நாமத்தின் மகிமைக்காக நம்மை அவருடைய கரங்களில் ஒப்பு கொடுப்போம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் வழி நடத்தலும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் அவருடைய வருகை பரியந்தம் இருப்பதாக. ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன்.